நான் தான் செல்லம், நான் மட்டும்தான் செல்லம்னு பயங்கரமான பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டோட செல்ல குரங்கா வளர்ந்த நம்ம ஷிண்டு வாழ்க்கையில பங்கு போடுறதுக்கு ஒரு குட்டி சத்தம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல. அந்த கதையோட பார்ட் 2 பார்க்கலாமா? ஷேரிங் இஸ் கேரிங். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ ஷிண்டு. என்ன நீ இப்படி வளர்ந்து நிக்கிறன்னு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சது பெட், சோஃபா, தண்ணி, மம்மம், ஸ்நாக்ஸ்னு எல்லாத்துலயும் பங்கு தான். ஐயோ சத்த நேரம் என்ன நிம்மதியா விடுறான்னு ஓரமா போய் ஒதுங்கி இருந்தாலும் விட மாட்டா. கபடி கபடின்னு அவளை ரவுண்டு கட்டியே பின்னாடியே சுத்திக்கிட்டு முதல்ல பிறந்த பிள்ளைங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ரெண்டாவது ஒரு பாப்பா பிறந்துச்சுன்னா ட்ரெஸ், செருப்பு, சோப்பு, சீப்புன்னு பங்கு போடுற மாதிரி ஷிண்டுவோட முட்டை மம்மம்மா பங்கு போடுறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சுன்றத முட்டைக்கனியால ஏத்துக்கவே முடியல. முட்டை சோறு மட்டும் தான் பங்கு போட வந்திருக்கேன்னு நினைச்சியாடி? அக்கா ஒண்ணுனா எனக்கு தான், இனிமேல் இந்த பங்குன்ற போங்கே வேணாம், எல்லாமே எனக்கு தான். பொசசிவ் சண்டையில நாரிட்டு கிடப்பானுங்க. ஆனா இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா டும்கு டும்னு அடிய போட்டு கிடக்குறவனுங்க திடீர்னு பின்னி பிணைஞ்சு கொலைய ஆரம்பிச்சிருவானுங்க. சொன்னல நமக்கு ஒரு வேடம் தெரியுமே. முட்டைக்கனிக்கு ஏதாச்சும்னா போண்டாவைய பாத்துறதும், போண்டாவை எனக்கு பசிச்சுனா முட்டைக்கனி விட்டு கொடுக்கறதும் நாடகத்தை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆக மொத்தம் இந்த குடும்பத்துல எந்த டீம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. முட்டைக்கனியும் மதுவையும் பிடிச்சிருந்துச்சுன்னா முட்டைன்னு கமெண்ட் பண்ணுங்க. போண்டாவையும் கவியும் பிடிச்சிருந்துச்சுன்னா போண்டான்னு கமெண்ட் பண்ணுங்க.